பார்த்துக்க. அது யூடியூப்ல அந்த லிங்க்ல இருக்கு. சேனல் மட்டும் நீங்க இது பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ள உங்களுக்கு வரும். அது மற்ற பாடங்கள் நான் எல்லா படங்களும் எடுக்கிறதும் போட்டிருக்கேன், மற்றவங்களுக்கு எடுக்கிறதும் போட்டிருக்கேன். அதுவும் நீங்க போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்னா ஐஸ்வர்யா அண்ட் லாசரஸ் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, நீங்க அதனால தான் லிங்க் சும்மா முன்னாடியே அனுப்பிச்சு பார்த்தேன். நீங்க எல்லாம் எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா இல்லையா சொல்லிட்டு. நீங்க டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணதை பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அநேக கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பாத்தீங்க, என்ன படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஐஸ்வர்யா அண்ட் லாசரஸ்ல? சிங்கராஜ், நீங்க உங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மஜ்டா கேக்குது. கொஞ்சம் இப்பயும் வந்து கொஞ்சம் கீச் கீச் மாதிரி தான் இருக்கு லைட்டா. வேற ஹெட்போன் ட்ரை பண்ணுங்க. அந்த எல்லாம் பக்கத்துல வாங்க. அப்படியா? இருங்க, நான் வரேன். நான் அட்மிட் பண்ணுங்க, நான் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அட்மிட் பண்ணிட்டேன். ஓகே. இதை உங்களது மியூட் பண்ணிட்டு ஆனந்தில பேசுங்க. ஹலோ, இப்ப நான் பேசுறது கேக்குதா? சூப்பரா இருக்கு. கிளியரா இருக்கு. சரி, ஓகே. அப்ப இத வெறும் இதுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். ஹெட்போன் ஓகே, இப்போ நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் பேசுறது மட்டும் கேக்குதானா? கிளியரா இருக்குப்பா, கிளியரா இருக்கு. ஓகே சம்பல், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஊமையை வந்து பார்த்து இயேசு வந்து எந்த ஊமைக்கும் யார் பேருமே மென்ஷனே பண்ணதில்லைங்க. ஆனா இதுல மட்டும் லாசரோட பேர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கரெக்ட். அப்பனா இது வந்து யாக்கோபை பத்தி சொல்றான்னு நம்மளால தெளிவா சொல்ல முடியாது. லாசருனா யாக்கோபு. லாசரு யாக்கோபு கிடையாதுலப்பா. இந்த பணக்காரன் தான் வந்து யாக்கோபு சொல்றோம். சாரி, ஜேக்கப் இல்ல, யூதா பாக்குறோம். பணக்கார யூதா சொல்றீங்களா? லாசரு யாரு? ஏழை லாசரு தான் வந்து, அதான் உங்ககிட்ட கேக்குறேன், யாரு அவர்? யாரு அதான் உங்ககிட்ட கேக்குறேன். இயேசு வந்து எந்த பேரபிளுக்கும் இது வரைக்கும் நேம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. சொல்லும்போது அவர் வந்து நிஜமாலே ஒரு நடக்கிற ஒரு இன்சிடென்ட் ஒரு சொல்றாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பாக்கணும்னா, அந்த டைம்ல லாசரு சொல்ற பேருக்கு உண்மையான மீனிங் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த டைம்ல லாசரு வந்து எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பேரை? அது உண்மையான பேருக்கான அர்த்தம் என்னது? எபிரேய மொழியில லாசரு பேருக்கான அர்த்தம் என்னது? நீங்க அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? வேற உங்களுக்கு வேற என்ன தோணுது இதுல படிக்கும்போது? ஆபிரகாமும் ஒரு பணக்காரர் தான். ஆமா, ஆபிரகாம் பயங்கர பெரிய பணக்காரர். அவர் எப்படி பரலோகம் போனாரு? இந்த இதுல படி. ஓகே, உண்மையிலே வந்து யாரும் பரலோகம் போல. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரைக்குமே வந்து யாரும் உயிர்த்தல்ல சொல்லி பாக்குறோம். ஓகே, அவர் 2ஆம் வருகையில தான் உயிர்த்தெழுதல் நடக்குது, ஆரம்பிக்குது. அது வரைக்கும் கல்லறையில இருக்காங்க, நித்திரையில இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இங்க ஆபிரகாம் என்னது? சரி, ஓகே. இத சிங்கராஜ், நீங்க சாமுவேல் உங்களுக்கு வேற ஏதாவது இதுல இருக்கா? நீங்க கண்டுபிடிச்சது வேற ஏதாவது நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டது? சரி, ஓகே. சிங்கராஜ், நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இல்ல, நான் திரும்ப ரீகால் தானே பண்ணேன். ஓகே, சரி, நம்ம டைரக்டா உள்ள போயிடலாம். அப்படின்னா
ஓகேவா? டீகோடிங் சொல்லி போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரபிள் ஓமைகள்னா என்னது சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா இந்த ஓமை வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அவர் பேசுறது ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல இருந்து. ஓகேவா? ஆரம்பிக்குது சொல்லி பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சமாரியன் சொல்லி சொல்லுவார் ஒரு இடத்துல, கெட்ட குமாரன். அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் டோல் தெம் திஸ் பேரபிள், ஓமை ஆரம்பிக்கிறார். ஓகே, காணாமல் போன ஆடு. அப்போ ஆடுன்னு சொல்லும் போது நம்ம லிட்டரலா எடுத்துக்க முடியுமா ஆட்டை சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அது யாரை குறிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா பாவிகளை பத்தி பேசுது. அங்க சுத்தி இருக்கிற ஆட்கள் தான். என்னதுன்னா இங்க என்ன நடக்குது படிங்க, 15:1-2 படிங்க. லூக்கா 15:1-2. சகல ஆயக்காரரும் ம். பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ம். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவன் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். பாவிகளோட உட்கார்ந்து பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுகிறார் சொன்னதுக்கு இத இப்படி சொல்றாங்க, முறுமுறுக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? என்ன பண்றாரு? 3ஆம் வசனம் படிங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, அவர்களுக்கு சொல்லும்போது யாருக்கு சொல்றாரு? இந்த மாதிரி முறுமுறுக்கிற இந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள். ஓகே, பரிசீஸ் அந்த டீச்சர்ஸ் ஆஃப் த லா, அவங்களுக்கு சொல்றதாவது சொல்லி ஆரம்பிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இங்க இருந்து ஆரம்பிக்கிறார் கான்டெக்ட். பாத்தீங்கன்னா ஒரு 99 நீதிமன்றங்கள் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு பாவி மன திரும்பது தான் பரலோக ராஜ்யத்தில் ரொம்ப மிகுந்த சந்தோஷமா இருக்கு. சொல்றதை என்ன பண்றாரு? இந்த பரிசேயர்களுக்கும் ஆயக்காரர்களுக்கும் புரிய வைக்கிறார். அதனாலதான் நான் என்ன பண்றேன், பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவையில்லை, நீங்க நல்லா இருக்கீங்க சொல்றீங்க, அதனால உங்களுக்கு நான் வைத்தியம், உங்களுக்காக நான் வரல, யாரெல்லாம் வந்து சுகவீனமா இருக்காங்களோ அவங்களுக்காக தான் வந்திருக்கேன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை புரிய வைக்கிறார். அதை நிறுத்தாம அடுத்தபடி என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா பேரபிள் ஆஃப் த லாஸ்ட் காயின். ஓகே, காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு. அந்த டைம்ல இஸ்ரேல் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்காசு எது கொடுப்பாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நெத்தியில வந்து 10 வெள்ளிக்காசு வைப்பாங்க. அந்த என்னது இது பேர் சொல்லுவாங்களே, ஒட்டியானமா, நெத்தி சுட்டி. நெத்தி சுட்டி சொல்றதுல அந்த ஜூயிஷோட இது பாத்தீங்கன்னா இது காமிக்கிறேன். coins tradition, old ancient. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் வந்து தலையில வந்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா 10 வெள்ளிக்காசு கிட்ட. இதோ தெரியுதா? தலையில இது நெத்தி சுட்டிலாம் இல்ல. என்னது தெரியல எனக்கு. அந்த மாதிரி நெத்தி சுட்டி மாதிரி என்ன காயின் 10 காசு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுல ஒரு காசு தொலைஞ்சு போச்சுனாலும் மேரேஜ் வந்து நடக்காது. இது யார் கொடுப்பாங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க. ஹஸ்பண்ட்னா மேரேஜ் பண்ற போற வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பத்திரமா வச்சுக்கோ, இது உனக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. ஓகே, எப்படா வந்து அந்த நிச்சயதார்த்தம் பண்ணும்போது அதை வந்து தொலைக்க கூடாது. அவங்க தொலைக்காம அவங்க வந்து வச்சிருக்கணும். ஓகேவா? அது ஒண்ணு ஒண்ணு காணா போன உடனே என்ன ஆயிடுச்சு, பயங்கர கஷ்டமாயிடுச்சு சொல்லி பாக்குறோம். ஒன்ஸ் அது கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சா, அது ரிஜாய்ஸ் சொல்லி பாக்குறோம். இது அவங்க கலாச்சாரம். ஓகேவா? சோ அந்த கலாச்சாரத்தை வச்சு என்ன பண்றாருன்னா, அதே போலதான் நான் வந்து பாவிகள் ஒருத்தர் வந்து மனம் திரும்புறது தேவனுக்கு வந்து தேவன் பரலோகத்துல வந்து மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கும் சொல்லி எக்ஸாம்பிள் சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். இங்க ஆட எக்ஸாம்பிள், இங்க அந்த நெத்தியில இருக்கிற அந்த 10 வெள்ளிக்காசை வச்சு மேரேஜ் ஆவறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெட்ரோத்தா, அதாவது என்கேஜ்மெண்ட் அப்ப கொடுத்த அந்த வெள்ளிக்காசை தொலைக்காம வச்சுக்கணும். தொலைஞ்சு போனதை வச்சு ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போனாலும் அது கல்யாணம் நடக்காது. ஸோ அதை வச்சு இயேசு கிறிஸ்து வந்து இவங்களுக்கு புரிய வைக்கிறார் சொல்லி பார்க்குறோம். யாருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசேயர் அப்புறம் வேத பாரகர்களுக்கு சொல்லி பார்க்குறோம்.
அதே போல இங்க பாத்தீங்கன்னா காணாமல் போன ஆடு. ஓகே, ஜீசஸ் கண்டினியூ சொல்லி கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாரு அடுத்தது. ஓகேவா, அதனால லாஸ்ட் இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது யாரு? அந்த கெட்ட குமாரன் யாரு? சத்துக்குமாரன். அதான் மனம் திரும்பி வரானே. இல்ல இந்த கான்டெக்ட்ல சொல்ல வர இது கிரைஸ்ட் வந்து பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிற ரெண்டு வசனத்தை வச்சுதான் பேசிட்டு இருக்காரு. பாவிகள். கரெக்ட், சூப்பர். அப்ப காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசா இருந்தாலும் அது பாவிகள் தான். காணாமல் போன அந்த காயினும் பாத்தீங்கன்னா ஒரு காயின் பாத்தீங்கன்னா அதுவும் பாவிகள் தான் சொல்லி பாக்குறோம். அதே போல 99 ஆட்சியில ஒரு ஆடு தொலைஞ்சது. அதுவும் அந்த பாவிகள் தான் சொல்லி பாக்குறோம். ஆமா, அந்த 10 வெள்ளிக்காசுல 9 வெள்ளிக்காசு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிசேயர்களும் பரிசேயர்களும் வேதப்பாரர்களை பத்தி பேசுறாங்க. 99 நீதிமான்கள் சொல்றது வந்து யாரு பாத்தீங்கன்னா பரிசேயர்கள், வேதப்பாரர்கள். ஏன்னா அவங்க தங்களே நீதிமான் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. 2 பேர் ப்ரே பண்ணும்போது அவர் என்ன பண்றாங்க, நான் அவனை போல கிடையாது, நான் நல்லது பண்ணியிருக்கேன், நான் நல்லா ஆளு சொல்லி தேவன் முன்னாடி பெருமைப்படுறேன்னு சொல்லி கொடுக்குறேன். அதனால உங்களை நான் தேடி வரலப்பா, யாரெல்லாம் வந்து மனம் திரும்புறாங்களோ அவங்க தேடி வந்து சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இங்கேயும் கெட்ட குமாரன் பாத்தீங்கன்னா இந்த பாவிகள் சொல்லி பார்க்குறோம். இந்த கூடிய இருக்கிற குமாரன் சொல்லி பார்க்கும்போது அது யார் சொல்லி பாத்தீங்கன்னா பரிசேயர்கள், ஆயக்காரர்கள் பத்தி பேசிட்டு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இப்போ காணாமல் போன பையன் வந்தவொடனே என்ன பண்ணாங்க, மிகுந்த சந்தோஷம் வருது. அவரு கடா வெட்டி அங்க பெரிய விழாவே வைக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அது பார்த்த உடனே என்ன ஆகுது, ஓல்டர் பிரதர் பிகேம் வெரி ஆங்கிரி. ஓகே, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான், கோவப்படுறான். ரெஃப்யூஸ் டு கோ இன். எனக்குலாம் இந்த மாதிரி நீங்க கூடயே இருக்கிற, எனக்கு வந்து சாப்பாடும் கொடுக்கறது இல்ல, கறி வெட்டி எங்களுக்கு கடா வெட்டி எனக்கு சாப்பாடு போடல, இவனுக்கு மட்டும் எல்லா சொத்தையும் அழிச்சிட்டா இவன். ஓகே, பாதி சொத்தை அழிச்சிட்டா. இவனுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா ஃபேட் அண்ட் காஃப், அதுவும் குளுமையான கடை வந்து வெட்டி நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க, சேஃப் அண்ட் சவுண்ட் பயங்கரமா வந்து பார்ட்டியே பண்ணிருக்கீங்க சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ அதுக்கு இந்த இந்த நிகழ்வு தான் வந்து சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இது டீட்டெயில் நம்ம படிக்கலாம் அப்புறமா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு, ஜீசஸ் டோல்ட் திஸ் பேரபிள். ஓகே, டோல்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ், சீஷர்களுக்கு வந்து இப்ப சொல்றாரு கன்வர்ஷன். ஓகேவா, என்னதுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜர் இருந்தார் சொல்லிட்டு, ஸ்டூடெண்ட் மேனேஜர் சொல்லும்போது அவன் வந்து என்ன பண்றான், ஒரு பொல்லாத ஒரு ஸ்டூவர்ட், ஒரு மேனேஜர் சொல்லும்போது பொல்லாத ஒரு உக்ரானக்காரன் மேனேஜர். ஓகேவா, உக்ரானக்காரன் இருந்தான். அவன் வந்து என்ன பண்றான், அவங்க ஓனருக்கு வந்து அவனை பிடிக்கல, அவனை வந்து வேலையை விட்டு தூக்கு போறாங்க. ஓகேவா, அப்ப அவன் என்ன பண்றான்னா, வேலையை விட்டு தூக்கு போறாங்க, அதனால நான் என்ன பண்றேன், உடனடியா என் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஏற்படுத்திக்கிறேன் சொல்லிட்டு மேனேஜருக்கு, அந்த ஓனருக்கு வந்து தர வேண்டிய காசு நிறைய பேர் தரணும், அதை வந்து என்ன பண்றான்னா கம்மியான வேலைக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்க பில்லை வந்து கேன்சல் பண்ணிடுறேன் சொல்லிடுறான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க என்னது, ஹவு மச் டு யூ ஓன் சொல்லும்போது 900 gallons. ஓகே, ஆஃப் ஆலிவ் ஆயில் 900 gallons. பாத்தீங்கன்னா ஒரு கேலன் சொல்றது 3 லிட்டர். 900னா எவ்வளோ, அப்படியே போகும் அது. அதுனா 3000 4000 3500 லிட்டர் கிட்ட. ஓகே, 3200 லிட்டர் கிட்ட ஆலிவ் ஆயிலாம். அதை வந்து என்ன கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா 450 சொல்லி போட்டுறாரு கேலன், பாதி குறைச்சிடுறாரு. ஓகே, அதை குறைச்சதுனால இங்க இருக்கிற இவர் மேனேஜர், இந்த ஓனர் வந்து இந்த மேனேஜரை அனுப்பிச்சிட்டாருனோ, இவன் கடனை வந்து கம்மி பண்ணான் பாத்தீங்களா, அவன் வந்து என்ன பண்ணுவான், இவனை சேர்த்துப்பா சொல்லிட்டு என்ன பண்றான்னா அந்த மேனேஜர் வந்து இது பண்றான், இந்த பூமி நாட்களே வந்து ரொம்ப இதா இருக்காங்க, ஆனா இவங்க வந்து இஸ்ரேல் மக்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவங்களோட அழிவு வரப்போகுது, ஆனா ஒண்ணுமும் வந்து அது காலத்தையும் நேரத்தையும் புரியாம இருக்காங்க சொல்லி சொன்ன உடனே அங்க இருக்க பரிசேயர்களுக்கு என்ன ஆயிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவம் வந்துன்னு சொல்லி பார்க்குறோம். அவன் ஹியரிங், இதை படிங்க 14-15. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த இல்ல தேசத்திலே இவைகள் எல்லாம் 16th பொருளாசைக்காரிய 16-14 கேட்டு அவரை பரிச்சயம் பண்ணினார்கள். பரிச்சயம் பண்ணாங்கன்னா ஸ்னியர்ட் அட் ஜீசஸ், கோபப்படுறாங்க, பரியாசம் பண்ணினார்கள். ஸ்னியர்னா டு ஷோ தட் யூ ஹேவ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் சம்படி, ரெஸ்பெக்ட் இல்லாதபடி கலாய்க்கறாங்க அங்கிள். அது பரியாசம் பண்றது அப்படின்னா அவங்கள வச்சு என்டர்டெயின் பண்றாங்க. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்காரு, சொல்றதெல்லாம் கேட்டு இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா பரிகாசம் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ வந்து என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து 15, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனே உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார்,
மனுஷருக்குள்ளே வெண்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஓகே, நீங்க மனுஷன் முன்னாடியே நீங்க பெருமையா காமிக்க நினைக்கிறீங்க, ஆனா அது வந்து தேவனுக்கு முன்பாக என்ன இருக்கு, அருவருப்பா இருக்கு சொல்லி போகிறோம். அந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அடிஷனல் டீச்சிங் அவர் என்ன பண்றாருன்னா அடுத்து லா அண்ட் ப்ராஃபிட் பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓகே, யோவானை போல வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து என்ன பண்ணுது, பகிரங்கமா வந்து போதிக்கப்படுது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இட் இஸ் ஈஸியர் ஃபார் ஹெவன் அண்ட் எர்த் டு டிஸப்பியர் தென் தி ஸ்டோக். இந்த நியாயப்பிரமாணத்தின் ஒரு எழுத்தாவது அது நிறைவேறாமல் அது ஒளிந்து போவது கிடையாது சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதே போல இந்த டைவர்ஸ் பத்தி இது பேசுற சொல்லி பார்க்கிறோம். இதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா ரிச்மன் அண்ட் லாசரஸ் பத்தி இங்க ஆரம்பிக்கிறார். ஓகேவா, எதுக்காக இந்த ரிச்மன் லாசரஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டெக்ட்டோட சேர்ந்ததுதான். யாரு, பரிசேயர்கள், வேதப்பாரர்கள், அப்புறம் பாவிகள் சொல்ற அந்த கான்டெக்ட்ல தான். அந்த கான்டெக்ட்ல நீங்க பார்க்கும்போது இங்க ரிச்மேனை வந்து யாரை குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பரிசேயர்களையும் இந்த ஆயக்காரர்களையும் இந்த ஜூவிஷ் யூத அந்த கலாச்சாரத்துல அவங்க முக்கியமா இருக்கிறவங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அவங்களை குறிக்குது. லாசரஸ் சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவிகள், ஆயக்காரர்கள், அது மட்டும் இல்லாம புறஜாதி மக்களை குறிக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து மனம் திரும்புற மக்களா இருக்காங்க. ஓகேவா, இந்த 2 பேர் வச்சுதான் வந்து ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்காங்க. கான்டெக்ஸ்டே காணாமல் போன அந்த என்னது ஆடா இருக்கட்டும், அதுலயும் பாத்தீங்கன்னா நீதிமான், அநீதிமான். அந்த என்னதுன்னா அங்க ஆடு இருக்கு, 99 ஆடு இருக்கு, ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. 9 வெள்ளிக்காசு இருக்கு, ஒரு வெள்ளிக்காசு காண போயிடுச்சு. ஒரு நல்ல மகன் இருக்கான், ஒரு கெட்ட மகன் இருக்கான். ஓகே, அந்த கான்டெக்ட்ல பேசிட்டு இருக்கு. ஆயக்காரர்கள் அப்படின்னா என்னது? ஏத்தியஸ்டா? ஆயக்காரர்கள டாக்ஸ் கலெக்டர்ஸ். டாக்ஸ் கலெக்டர்ஸ். ஓகே. ஆயக்காரர்கள் பாவிகள் சொல்லும்போது. ஓகேவா, அப்படி பார்க்கும்போது இங்க லாசரஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இங்க சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா லாசரஸ் யாரை குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா புறஜாதி மக்கள். ஏன் சொல்லி புறஜாதி மக்களை முக்கியமா குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறது என்னன்னா அந்த இங்க வந்து ஒரு நாயோட அந்த சலுகை தான் வந்து என்ன கிடைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லாசரஸ்க்கு வந்து கிடைக்கும் சொல்லி பாக்குறோம். ஆனா ரிச்மன் பாத்தீங்கன்னா வந்து சுகபோகமா லக்ஸரி லைஃப் வந்துட்டு இருக்கா. லக்ஸரி எவ்ரிடே, டிவிடெண்ட் லக்ஸரி எவ்ரிடே சொல்லும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ செழிப்பு, வேலி போட்டு தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களை வந்து பாதுகாக்கிறாரு, வழி நடத்துறாரு, அவங்க கூட இருக்கிறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஆனா இங்க புரஜாதி மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா, அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேல் மக்களுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்களை கொஞ்சம் மீதியானது என்ன பண்ணுது, கீழே விழுது. அதை வந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, அவங்களோட ஆறுதல் அடையிறாங்க சொல்லி பார்க்குறோம். அந்த வகையில தான் நம்ம வந்து ஏற்கனவே படிச்ச ஒண்ணு கானானிய ஸ்திரீ. படிங்க வேணா. இந்த வசனம் எங்கன்னு பாருங்க, மத்தேயு 15 25 இருந்து 21 படிக்கலாம். படிங்க. ஓகே. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரோ சீதோம் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். கூப்பிட்டதுக்கு பிரயோஜனமாக இயேசு என்ன பண்றாரு, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பாருங்க, மூஞ்சி திருப்பிக்கிட்டாரு. அப்படி திருப்பிக்கிட்டாரு. ஏன் திருப்புறாரு? இயேசு கிறிஸ்து எவ்வளவு இரக்கமானவர், எவ்வளவு அன்பானவர், ஒரு வார்த்தையும் பேசல. அங்க அவங்க கதறத பார்த்து, அந்த ஸ்திரீ கதறத பார்த்து சீஷர்கள் என்ன பண்றாங்க, ஓகே, நிறைய இடத்துல சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை கூட என்ன பண்ணுவாங்க, புடிச்சிருவாங்க, புடிச்சு அனுப்ப மாட்டாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. பிள்ளைகளை வராதிங்க போக அப்படி சொல்லிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா, பிள்ளைகளை தரப்படாதீங்க, அவங்க என்கிட்ட அனுப்புங்க, அப்படிப்பட்டவங்க தான் ராஜ்யம் சொல்லி சொல்றாரு. ஓகேவா, ஆனா இங்க கானானிய ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிடுறாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே என் மேல இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே என் மேல இறங்கும், மெர்சி ஆன் மீ, மெர்சி ஆன் மீ. இங்க பாத்தீங்களா சொல்லிட்டு எக்ஸ்கிளமேஷன். அவங்க வந்து ரொம்ப அழுது புலம்புறாங்க, கூப்பிடுறாங்க பாக்குறோம். பாத்தீங்கன்னா
சஃபரிங் டெரிபிளி, ரொம்ப பயங்கரமா கஷ்டப்படுது என் பொண்ணு காப்பாத்துக்கு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, ஒரு மறு வார்த்தை பேசவே இல்லையா. பாத்தீங்கன்னா சீஷர்கள் அதை அப்படியே அடுத்த வசனம் கண்டிப்பா பண்ணுங்க அந்த வசனத்தையே. படிங்க 23. அது படிச்சுட்டு தான் அங்கிள் இருக்க, மியூட்ல போயிடுச்சு. ஆஹ் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். என்னதுன்னா அவரை பின்தொடர்ந்து என்ன பண்றானா, இந்த லேடி வந்து பின்தொடர்ந்துட்டே இருக்காங்களாம். இயேசு கிறிஸ்து கண்டுக்கவே இல்லை, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, கண்டுக்கவே இல்லை இயேசு கிறிஸ்து. ஓகேவா. அது சீஷர்கள் என்ன பண்றாங்க, இந்த பொம்மைக்கு ஏதாவது வந்து பண்ணி கொடுத்துருங்களேன், ஏன் வந்து பண்ண மாட்டீங்க, ஏதாவது பண்ணுங்களேன் சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். ஓகேவா. ரிக்வஸ்டட், பயங்கரமா ரிக்வஸ்ட் பண்ணி சீஷர்களே கேட்கறாங்க அந்த பொண்ணுக்காக. ஓகேவா, புரஜாதி பொண்ணுக்காக. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு பாருங்க 24. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். எவ்வளவு தீவிரமா இருந்திருக்காரு பாருங்க கோல்ல. என்னதுன்னா, நான் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் தான் வந்தேன், அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்கள் அனுப்பும்போது கூட, நீ புரஜாதி பட்டணத்துக்கு நீ போவாதீங்க, எங்க மட்டும் போங்க, இஸ்ரேல் பட்டணத்துக்கு மட்டும் நீங்க போங்க, அங்க போய் சுவிசேஷம் அறிவிங்க. அதான் ஸ்பெசிபிக்கா கிரைஸ்ட் சொல்லுவார். அது கூட பாருங்க, டோன்ட் கோ டு எனி அதர் டவுன்ஸ் பட் ஒன்லி டு ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல். ஓகே, பாருங்க 10 மத்தேயு 10:5. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். மட்டுமே போங்க, அங்க மட்டும் போங்க. டு நாட் என்டர் அமங் ஜென்டைல்ஸ், அமங் எந்த வித சமாரியாவுக்கு போகாதீங்க, எங்க மட்டும் போங்க, காணாமல் போனா இஸ்ரேல் வீட்டுக்கு மட்டும் போங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா. இதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து 72 பேரை அனுப்புறாரு பாத்தீங்களா. அப்ப நடந்த விஷயம். 12 பேர் அனுப்புறாரு, அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 72 பேர் அனுப்புவார் சொல்லுவாங்க. 70 இல்லைன்னா 72 பேர் அனுப்புவார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஸ்பெசிபிக்கா இஸ்ரேல் மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவனோட பார்வையில இருக்காங்க, ஐசைட்ல. ஓகேவா. அதுதான் இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா எங்க தேவன் கிட்ட இருந்து வந்தவர் அவர் தான். ஓகேவா. அவரை என்ன சொல்றாருன்னா, நான் காணாமல் போனா இஸ்ரேல் வீட்டுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு அவரு சீஷர்கள் சொன்னதும் வந்து கேட்கிறாரு சொல்லி சீஷர்கள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சீஷர்களுக்கே சொல்றாரு, அங்கதான் வந்திருக்கேன், நான் செய்ய மாட்டேன், எந்த ஒரு அற்புதமும் வந்து புரஜாதி மக்கள் செய்ய மாட்டேன் சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்க படிங்க 25ல. எதுனா மத்தேயு 15:25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். என்ன சொல்ற டைரக்டா, நீ நாய், நீனு ஓகே நாய்க்குட்டி, நீ வந்து உன் பிள்ளைகளோட அப்பம் வந்து சொல்றது இஸ்ரேல் மக்கள் தான் பிள்ளைகள் சொல்லி பாக்குறோம். நாய்க்குலாம் நான் போட முடியாதுப்பா அப்பத்தை எடுத்து சொல்லி சொல்லும் போது, அப்போ அடுத்ததான் 27 படிக்கிறது பாருங்க, அந்த தாழ்மை எவ்வளவு தாழ்மையா இருக்காங்க பாருங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜைகளில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். மேஜையில இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் சொல்லி பாக்குறோம். அது கேட்ட உடனே இயேசு கிறிஸ்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகேவா. அது கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு படிங்க 28. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அவர் மகள் ஆரோக்கியமானார் சொல்லி பாக்குறோம். முக்கியமா நம்ம பாக்குற ஈவெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் தான். இயேசு கிறிஸ்து வந்து எவ்வளவு தீவிரமா வந்து இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் தான் வந்தார் சொல்லி சொல்றாரு. ஓகே. அவ பாத்தீங்கன்னா இந்த புரஜாதி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேஜையில இருந்து விழும் துணிக்கையை வந்து நாய்கள் சாப்பிடுமே சொல்ற மாதிரிதான் யார் இருந்தா சொல்லி பாத்தீங்கன்னா இந்த புரஜாதி மக்கள் இருந்தாங்க. புரஜாதி மக்கள் சொல்லும் போது நம்ம எல்லாருமே அப்படிதான். ஓகே. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இஸ்ரேல், அவங்கதான் வந்து உண்மையான வாக்குத்தத்தின் பிள்ளைகள், ஆபிரகாமின் வித்து சொல்லி பாக்குறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க இந்த இஸ்ரேல் மக்கள்
அவங்க இருதயம் கடினப்பட்டதுனால்தான், அவங்க இந்த இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சதுனால்தான் இந்த வாய்ப்பு வந்து புறஜாதி மக்களாகிய நம்மளுக்கு வந்து வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து அந்த மாற்றம், அந்த கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் நடக்கிற விஷயத்த வந்துதான் இந்த ஐஸ்வர்யன் லாசரஸ் கதையில நம்ம பாக்குறோம். இந்த பேரபிள் ஓமையில நம்ம பாக்குறோம். எப்படி வந்து ஐஸ்வர்யமா வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள்ல இருந்து அது அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த புறஜாதி மக்கள்னா வராங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ள வராங்க. இந்த நம்ம வந்து என்ன பண்றோம், அப்பா பிதாவே கூப்பிடுற அளவுக்கு தீர்வு சுவைகாரத்தை நம்ம கொண்டிருக்க மக்களா இருக்கோமா. இதை வந்து ரோமர் 9ஆம் அதிகாரத்துல எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. ரோமன்ஸ் 9ஆம் அதிகாரம் ரோமன்ஸ் 9 இல்லைன்னா 8 கூட 9 தான் நினைக்கிறேன். 9 அப்புறம் 9ஆம் அதிகாரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா படிங்க. எதுனா 24ல இருந்து சம்வேல். அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல. இல்ல நீங்க ரொம்ப நாளா வீட்டுல இருந்தீங்களா, அதனாலதான் கேட்ட ஒரு வாட்டி. ஓகேப்பா, படிங்க. யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதியிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரோ. அழைத்திருக்கிறார். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவங்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். ஓகேவா? யார் அது? புறஜாதி மக்கள். ஜனங்கள் அல்லாத மக்கள் யாரு? நம்போ. ஓகே, புறஜாதி மக்களை என்னுடைய ஜனங்கள் நான் அழைப்பேன்னு சொல்லி சொல்றாரு. சிநேகிக்கப்படாதவங்கள சிநேகிக்கப்பட்டவங்க சொல்லி அழைப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளா கொண்டு வந்துட்டாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஜனங்கள் மட்டும் கிடையாது, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோமா. ஓகேவா? ஆனா இஸ்ரேல குறித்து என்ன போட்டிருக்கு? 27 அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலை போல இருந்தாலும் மணலத்தனையா இருந்தாலும் நீதி இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர்கள் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் வசனம் 29. அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தனால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். என்ன சொல்ல வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் கம்ப்ளீட்டா வந்து வைப் அவுட் ஆயிட்டாங்க. எப்ப சொல்லி பாத்தீங்கன்னா 70 கிபி 70ல பாத்தீங்கன்னா 70 AD சீஜ் ஆஃப் ஜெருசலேம் சொல்லி பாத்தீங்கன்னா அங்க வந்து ரோமர், இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, அப்போ வந்து எப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, என்னதுன்னா ரோமன் சீஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எருசலேமும் சரி, எருசலேமோட ஆலயமும், யூதாவும் சரி, எருசலேமோட ஆலயமும் சரி, ஃபுல்லே முற்றிலும் அழிக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். டிஸ்ட்ராய்ட் த சிட்டி அந்த செகண்ட் ஜூயிஷ் டெம்பிள் சொல்லி பார்க்குறோம். முற்றிலும் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து அங்க என்ன பண்றாங்க, இங்க கோட் பண்றாங்க பவுல் வந்து. என்னதுன்னா மீதியானவர்கள் மட்டும் தான் தேவன் என்ன பண்ணாராம், காப்பாத்தினார் சொல்லி பார்க்குறோம். கொஞ்சம் பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க, மிச்சம் எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள எருசலேமுக்குள்ள இருந்ததுல யாரெல்லாம் விசுவாசிகளா இருந்தாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசிச்சாங்களோ அவங்க மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. மிச்சம் எல்லாருமே அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி சோதம் குமாரா வந்து பாத்தீங்கன்னா லோத்து அவங்க ஃபேமிலி, அந்த பொண்ணுங்க 2 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்களோ, அதே போலதான் வந்து இங்க இஸ்ரேல் மக்கள்ல கொஞ்சம் பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க. யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்க மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இது எதுக்காக சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த புறஜாதிகள் உள்ள என்ட்ரா வராங்க, இவங்க இஸ்ரேல் என்ன ஆகுது, அழியுது சொல்லி பார்க்குறோம். புறஜாதிகள் உள்ள என்ட்ரா வராங்க, இஸ்ரேல் அழியுது.
கான்டெக்ட் பாருங்க. நம்ம ஐஸ்வர்யா லாசரஸ் பார்த்ததுதான். உள்ள லாசரஸ் வந்து உள்ள என்ட்ரு வராரு, என்னதுன்னா ஐஸ்வர்யன் வந்து வெளில போறாரு, அழிவுக்கு போறாரு. ஓகே, அதுக்கப்புறம் நாடே இல்லை உங்களுக்கு, வைப் அவுட். எப்போ 1948 தான் வந்து திருப்பி நாடு உருவாகுது. அதை பத்தியும் பவுல் எழுதியிருக்காரு. கீழே அப்படியே படிக்கலாம், 30 இருந்து அப்படியே படிங்க. இப்படி இருக்க நாம் இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்திலான் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள், இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. எழுதியிருக்கப்படி ஆயிற்று சொல்லி பாக்குறோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சூப்பரா இருக்கும் இந்த இதெல்லாம் 10 ரோமன்லாம். நம்மளுக்கு நிறைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாரு. அப்படியே படிக்க 10ல இருந்து. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். மோசே நியாய பிரமாணத்தில் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்திற்கு இறங்குகிறவன் யார் என்று என் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஓகே, இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு டீட்டெயிலா சொல்றாங்க பாருங்க. புரஜாதி மக்கள் விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனால உள்ள வந்துட்டாங்க. ஆனா அவங்களும் என்ன பண்றாங்க? நியாய பிரமாணத்தின் மூலமா, கிரியைகள் மூலமா, சுயநீதி மூலமா என்ன பண்றாங்க? உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஆனா முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகே, ரிஜெக்ட் ஆயிட்டாங்க சொல்லி பாக்குறோம் சுயநீதினால. அதுதான் வந்து பவுல் சொல்றாங்க, அவங்க வைராக்கியம் நல்லாதான் இருக்கு, ஆனா வந்து அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்லப்பா சொல்லி பவுல் டைரக்டா சொல்றாரு. இது 16ல இருந்து படிங்கப்பா. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. இதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் உச்சகரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன்,
புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றார். யார் புத்தியினமான ஜனங்கள் யாரு? ஜனங்கள் அல்லாதவங்க யாரு? மோசேஸ் சொல்றது. ஆனா உங்களுக்கு வந்து கோபம் ஊட்டுவேன்னு சொல்றது உங்களுக்கு சொல்லும்போது அது யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். ஓகே, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க யாரு? புறஜாதி. ரெண்டு பேரை வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. இஸ்ரேலு புறஜாதி, இஸ்ரேல் புறஜாதி. அதான் இந்த ஃபுல் கான்டெக்ட் நம்ம படிக்கிறது. அப்போ ஜனங்கள் அல்லாதவங்க புறஜாதி மக்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்படியே படிங்க அடுத்தது. அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். ஓகேவா? இந்த ஜனங்கள் வந்து கீழ்ப்படியாத ஜனங்கள். அவங்களுக்கு நான் என் கையை வந்து நீட்டிட்டு இருக்கிறேன், ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, கிபி 70 நடக்கிற விஷயத்த வந்து மத்தேயு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கவே இல்லை கடைசி வரைக்கும், அவர் இருக்கிற வரைக்கும். பாத்தீங்கன்னா மத்தேயு 23 அதுல படிங்க, 37, 38, 39. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கடைசியா என்ன நடக்குது? இனிமேல் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, காண மாட்டீங்க சொல்லிட்டு அவர் வந்து வெறுத்துடுறாரு சொல்லி போகிறோம், தள்ளி விட்டுறாரு சொல்லி போகிறோம். யார? சொந்த ஜனமாகிய இஸ்ரேல் மக்களை. ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணல, அவங்க சுயநீதிபடி தேர்ந்து நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவ வந்து என்ன பண்றாங்க, மறுதளிக்கிறாங்க. நாங்க எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலம் நாங்க நீதி அடைஞ்சிருவோம், நீங்களாம் தேவையில்லை, நாங்க எங்களுடைய கிரியை மூலமா நாங்க நீதி அடைஞ்சிரும், விசுவாசிக்கல மாட்டோம் சொல்லி அவங்களுடைய அந்த சுய நீதி நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பக்தி வைராக்கியத்தை வந்து காமிக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து என்ன ஆகல, அக்செப்ட் பண்ண சொல்லி பார்க்குறோம். அதுதான் இங்க சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்களாம், ஆனா புறஜாதி மக்களோ வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால என்ன பண்ணாங்களாம், தேவனை தேடினாங்களாம். அந்த விஷயம் தான் நம்ம காண ஸ்திரீ கிட்ட பாக்குறோம். இங்க டிஃபரன்ஸ் கம்பேரிசன் சொல்லி பார்க்குறோம். இதான் வந்து நிக்கோதேமு கிடையாது, யாருன்னா கொர்நேலியு வந்து புறஜாதி ஆள் சொல்லி பார்க்குறோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷம் போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தவை வந்து கொடுக்கப்பட்டுரும். பேதுரு போய் அவங்க கிட்ட பேசும்போது பரிசுத்தவை எங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி யூதர்களுக்கு கிடைச்சதோ அதே போல புறஜாதி மக்களுக்கு கிடைக்கும். அப்பதான் பேதுருக்கே புரிய வரும், ஓகே தேவன் வந்து புறஜாதி மக்களை சூஸ் பண்ணிட்டாரு, அவங்களுக்கு சுவிசேஷம் நம்ம அறிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஜேர்னி ஆரம்பிக்குது அப்போஸ்தலர் நடவடிக்கையில. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் என்னது யூத மக்கள்ல, இஸ்ரேல் மக்கள்ல கொஞ்சம் பேர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால்தான் வந்து மீதியான கொஞ்சம் பேர், இல்லைன்னா நாங்க என்ன இருப்போம், சோதம் குமாரா போல முற்றிலும் அழிக்கப்பட்டிருப்போம். மீதியானவரும் கொஞ்சம் பேர் தான் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அவங்க மட்டும் தான் வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட மற்ற மக்கள் மட்டும் தான் ரசிக்கப்பட்டாங்க. மிச்சம் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அழிவுக்குள்ள போறாங்க, இல்லைன்னா வந்து சிதறடிக்கப்படுறாங்க. உலகம் எங்கும் என்ன வராங்க, சிதறடிக்கப்படுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அந்த இயேசு கிறிஸ்துவ தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மட்டும் தான் சபையா வந்து இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒரு விஷயம் தான் வந்து இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து ஐஸ்வர்யன் லாசரஸ் வந்து பாக்குறோம். இப்ப இந்த கான்டெக்ட்ல நம்ம படிச்சோம்னா, இந்த ரிச் மேன் சொல்றது யார் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் இல்லைன்னா யூதர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் நம்ம பார்த்தோம். இங்க லாசரஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா புறஜாதி மக்கள் சொல்லி பாக்குறோம். இந்த லாசரஸ்க்கான பேருக்கான அர்த்தம் கூட நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்க என்ன பண்றாங்களாம், நாயை போல வந்து வெளில தான் இருக்காங்களா. அந்த நாய் தான் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனுடைய புண்ணெல்லாம் என்ன பண்ணுது, நக்குது. சொல்லும் போது சின்ன சின்ன ஆறுதலான காரியங்கள் வந்து அவனுக்கு கிடைக்குது. ஓகே, லைட்டா சொல்லி பாக்குறோம். ஆனா மற்றபடி சாப்பாடு வந்து பிச்சை போடுற மாதிரி வந்து என்ன கிடைக்குது, இஸ்ரேல் கிட்ட இருந்து வர ஆசீர்வாதங்கள் வந்து லைட்டா கிடைக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா நினைவே பட்டணம் இருந்தது, அதுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி பாக்குறோம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்த காணனை ஸ்திரீ கிடைக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ டைம் கேம், ஒரு நாள் வந்துச்சு. அப்போ ரெண்டு பேருமே என்னாச்சு, இறந்துட்டாங்க.
சொல்லும்போது அப்படியே ஷிஃப்ட் ஆகுது, டைமென்ஷனே ஷிஃப்ட் ஆயிட்டு இவர் வந்து என்ன ஆயிட்டாரு, புரஜாதி மக்கள் ஆபிரகாமோட புத்திரர் ஆயிட்டாங்க. ஓகேவா, அவங்க மடியிலவே போயிட்டாங்க. இவர் என்ன பண்றது, புறமா போயிட்டாரு, தூரம் போயிட்டாரு சொல்லி பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுது, பிளவு வந்துருச்சு. அந்த பிளவு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவன் விசுவாசிச்சானா உள்ள போயிடுவான், விசுவாசிக்காம இருக்கிறதுனால அந்த பிளவே. அதனால்தான் மரித்திருந்து உயிர்த்திருந்தாலும், இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்தாலும் சொல்லி தெரிஞ்சாலும் அது துணிகரமா என்ன பண்றாங்க, காசு கொடுத்து மறைக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். யாரு, இந்த பரிசேயர்களும் வேதப்பர்களும் பிரதான ஆசாரியரும் அது பார்த்தீங்கன்னா அந்த அளவு துணிகரமா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அது மட்டும் இல்லாதபடிக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யன் லாசரஸ்ல வந்து இங்க இவங்க வந்து வேதனை அடையிற இடத்துக்கு போயிட்டாங்க சொல்லும்போது தேவனோட ஃபேவர் என்ன ஆயிடுச்சு, யாருக்கிட்ட இல்ல, இந்த ஐஸ்வரனுக்கு வந்து இல்லாம போயிடுச்சு சொல்லி பாக்குறோம். அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க. ஓகே, ஆனா யார் வந்து ஆபிரகாம் மடியில போயிட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா புரஜாதி மக்கள் உள்ள வந்துட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அவங்களுக்கு தேவனோட ஃபேவர், இப்ப நம்மளுக்கு எல்லாம் தேவனோட ஃபேவர் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம எபேசியர்ல படிக்கலாம், இல்லைன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல படிக்கலாம், நம்ம தேவ புத்திரராக்கப்பட்டோம் கலாத்தியர்ல படிக்கலாம். நம்ம என்ன பண்ணப்பட்டோமா, ஆபிரகாமின் புத்திரர், ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி சொல்லி பாக்குறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இதுதான் இந்த கான்டெக்ட்டே சொல்ல வர்றது. இப்ப நம்ம இதோட சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த கான்டெக்ட் புரியுதுல ஓவராலா, இது யாரை பத்தி பேசுறாங்க, இங்க பத்தி பேசுறது என்னதுன்னா, கொஞ்ச நாள்ல வந்து உலகமே இது இந்த அமைப்பே மாறப்போகுது. என்னதுன்னா, இஸ்ரேல் மக்களை தூக்கிட்டு என்ன பண்றாங்க, புரஜாதி மக்கள் உள்ள வந்துடுறாங்க காடோட ஃபேவருக்குள்ள, காடோட இதுக்குள்ள. இதுதான் பவுல் வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு, எப்படி வந்து இஸ்ரேல் மக்கள் தள்ளிவிடப்படுறாங்க, அவ்வளவு அவ்வளவு ஐஸ்வர்யங்களா இருந்த மக்கள் தள்ளிவிடப்பட்டு புரஜாதி மக்கள் வந்து என்ன வராங்கன்னா ஆபிரகாம் மடியில ஆபிரகாம் சந்ததியா மாறுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆவிக்குரிய ஆபிரகாம் சந்ததிகளா சொல்லிட்டு. அதுக்கு இந்த கலாத்தியர்ல மட்டும் ஒரு வருஷம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். கலாத்தியன்ஸ் 3 4 3 இருக்கு நினைக்கிறேன். கலாத்தியன்ஸ் 3ல 12 இருந்து படிங்க. நம்ம வந்து ஆபிரகாமின் புத்திரர்கள் சொல்லிட்டு டைரக்டா வசனம் இருக்கும், we are gods ஆபிரகாம்ஸ் சில்ட்ரன் சொல்லிட்டு. சாரி 28 இருக்கு, 28 யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, படிங்க. அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். என்ன ஆயிட்டுமா, ஆபிரகாமின் சந்ததியானா என்ன, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சா, அதுக்கு சந்ததி, அதுக்கு பங்காளி ஆயிட்டும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இஸ்ரேல் மக்கள் தான் ஆக்சுவலா பங்காளிகள், உண்மையான சீடு. ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம், கிறிஸ்துவின் மூலமா நம்ம என்ன பண்றோம், விசுவாசத்தின் மூலமா உள்ள நுழைஞ்சு வந்துட்டோம் சொல்லி பாக்குறோம். அவங்களும் என்ன ஆயிட்டாங்க, அவிசுவாசத்தினால புறமா தள்ளப்பட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அந்த சந்ததி அந்த அந்த ஆசீர்வாதத்துல இருந்து அந்த ஃபேவர்ல இருந்து என்ன பண்ணப்பட்டாங்கன்னா தள்ளப்பட்டாங்க சொல்லி பாக்குறோம். இதுதான் இங்க வந்து ஐஸ்வர்யன் லாசரஸ் சொல்லப்படுறது. இப்ப நம்ம இதோட டீடைல் போலாம். லாசரஸ், ஃபர்ஸ்ட் லாசரஸ் பார்க்கலாம். லாசரஸ் பேருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் அந்த வசனம் எடுங்க. ஆதியாகமம் ஜெனிசஸ் 15:2-3. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரான் ஆகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றான். இன்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். ஓகே, இவன் தான் என்னுடைய சுதந்திரவாளியா இருக்கிறான் சொல்லி சொல்றாரு. ஏன்னா எனக்கு குழந்தை இல்லை, என் வாக்குத்தத்தம் இல்லை சொல்லி சொல்லும்போது அந்நியரான இந்த எலியேசர், அந்நியர் தானே போட்டிருக்காங்க.
ம். ஓகே, ஃபாரினர். என் வீட்டார் கிடையாது, என் வீட்டார் கிடையாது, வேற வேற ஒருத்தர் சொல்லி பார்க்குறோம். என் வீட்டுல பிறந்த இவன் வந்து என்ன பண்றான், எனக்கு சுதந்திரவழியா இருக்கட்டும் சொல்லி சொல்றாங்க. இந்த லாசரஸ், இந்த எலியேசரோட பேரு இன் இல்ல லாசரஸ் நேம் இன் ஹீப்ரூஸ் பாத்தீங்கன்னா என்னது? God has helped. காட் ஹஸ் ஹெல்ப்ட் வந்து மீனிங் எலியேசர். Okay. எலியேசர். Eliezer, okay. Eliezer. Role Okay. uncle, Eliezer role. எலியேசர் பேரு ஹீப்ரு பேரு. இப்ப நீங்க படிச்சது வந்து ஓ லாசரஸ். லாசருக்கு ஓ Eliezer. ஓகே, லாசரஸோட பேர் ஆக்சுவலா வந்து எலியேசர். ஓகேவா, ஆக்சுவலா வந்து எலியேசர் தான் என்ன பண்றாரு, புத்திரனா ஆக வேண்டியது. ஓகே, ஆபிரகாமுக்கு 15 படி. ஆதியாகமம் 15ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தான் வாக்குத்தத்தம் வரலையே, இஸ்ரேல் மக்கள் தான் அந்த ஈசாக் பிறக்கலையே, அதனால இவனை அவனை வச்சுக்கிட்டு சொல்லும்போது, இல்லப்பா உனக்கு வாக்குத்தத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு காட் என்ன பண்றாரு, ஈசாக் கொடுக்குறாரு. ஆனா ஈசாக் கீழ்ப்படியா, ஈசாக்கோட சந்ததியாகி யாக்கோபு மூலமா இஸ்ரேல் மக்கள் வராங்க. இஸ்ரேல் மக்கள் கீழ்ப்படியாதனால திருப்பி அந்த வாய்ப்பு யாருக்கு போகுது சொல்லி பாத்தீங்கன்னா லாசரு. அதனாலதான் இந்த பேரை யூஸ் பண்றாரு, ஸ்பெசிபிக்கா இயேசு கிறிஸ்து. எதுக்காக லாசரு பேரை யூஸ் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் தெரியும் எலியேசர் யாரை குறிக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கூட இருந்த அந்த ஊழியக்காரனை பத்தி பேசுறாங்க சொல்லி பாக்குறோம். அதனாலதான் அந்த பேரை யூஸ் பண்றாங்க. ஓகேவா, சோ எல்லாத்துக்குமே வந்து ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த வாக்குத்தத்தம் வந்து என்னாச்சு, திருப்பியும் பழையபடி எலியேசருக்கே திரும்ப போகுது. ஓகே, அந்த புரஜாதி ஆளாகிய எலியேசர், அவருடைய சந்ததியில தான் நம்ம என்ன பண்றோமா, அந்த மாதிரி நம்ம வந்து புரஜாதி மக்கள் எல்லாருமே என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஆபிரகாமின் சந்ததியா மாறுறோம் சொல்லி பாக்குறோம். இதுதான் இங்க சொல்லப்படுற கான்டெக்ட். இதுக்கு ஒத்த ஒரு இதுக்கு ஒப்பனையான இன்னொன்னு ஒரு ஓமை இருக்கு, அது கூட நம்ம படிக்கலாம். இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? இங்க வர 5 சகோதரர்கள் பாத்தீங்கன்னா யூதாக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அதுல 5 பேர் சகோதரர்கள் இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு மோசே ப்ராஃபட் தீர்க்கதரிசியை சொல்லும் போது இது எல்லாமே யாரை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா யூதா இல்லைன்னா வந்து இஸ்ரேல் மக்களை குறிக்க சொல்லி பாக்குறோம். ஒட்டுமொத்தமா அந்த யூத ஜனங்களை குறிக்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதே போல இங்க ஆபிரகாம் பாத்தீங்கன்னா குமாரன் சொல்லி சொல்றாரு. அப்புறம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பத்தி பேசும்போது இயேசு கிறிஸ்து மரித்தோரின் உயிர்த்தெழுதத்தை கேள்விப்பட்டாலும் அவங்க வந்து மனம் திரும்பாம இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இங்க நடக்கிற பிளவு சொல்லி பார்க்கும்போது, அந்த 2 நடுவில் இருக்க பிளவு சொல்லி பார்க்கும்போது அது எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏத்துக்கொள்ளாம இருக்கிறது அந்த பிளவே. ஓகேவா, இந்நாள் வரைக்கும் என்ன பண்ற, அவங்க ஒருத்தர் கூட என்ன பண்ணல, நிறைய கொஞ்சம் பேர் மாறுறாங்க. ஆனா பயங்கரமான பிளவு வந்து எது வர முடியாம தடுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ஒண்ணுமே என்ன பண்ணல, அவங்க அங்கீகரிக்கல. இவர்தான் மெசியா சொல்றது. ஓகேவா, இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கல. இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கடின இருதயம் இன்னைக்கு வரைக்குமே சுயநிதி தான் தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே. அதனாலதான் வந்து பெரிய பிளவு வந்து என்ன பண்ணுது, தடுக்குது. இங்க எங்க அங்க கிராஸ் பண்ணாதபடிக்கு. ஒன்ஸ் அவங்க வந்து இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆயிடும், காட் ஃபேவர் கண்டிப்பா கிடைக்கும் அவருக்கு. ஓகேவா, ஏன்னா மன திரும்புதல் தானே அது. அது ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது. அதான் இங்க எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க ரோமர்ல, அந்த மக்களுக்கு குறிச்சு ரோமர் 10ஆம் அதிகாரத்துல, அது ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல. ஓகேவா, என்னதுன்னா the word is near you, it is in your mouth, in your heart. வாயில இருக்கு, இருதயத்துல இருக்கு, அவ்வளவுதான். நீ என்ன பண்ணுமா, இருதயத்துல நீ வந்து விசுவாசிக்கணும் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் சொல்லிட்டு. வாயினால் என்ன பண்ணும், அறிக்கையிடணும் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், அவர் அல்லாமல் ரட்சிப்பு இல்லை சொல்றது வந்து நீ அறிக்கையிடணும். சொன்னா நீ ரட்சிக்கப்படுவாய். இதை சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன பண்றது முடியல. அது என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பிளவு ஆயிடுச்சு சொல்லி பாக்குறோம். இந்நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணல, அந்த அந்த ஃபேவருக்குள்ள வர முடியல சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ நம்மளுக்கு கொடுக்குற தேவன் கொடுக்குற ஃபேவருக்குள்ள வர முடியல சொல்லி பாக்குறோம். இதுதான் அங்க ஐஸ்வர்யான் லாசரஸ். அதனாலதான் எச்சரிப்பின் செய்தியா வந்து இயேசு கிறிஸ்து வந்து அங்க சொல்றாரு. யாருக்குன்னா அங்க இருக்கிற பரிசேயர்களுக்கு, வேதப்பாரர்களுக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இதாங்க சொல்ல வர கான்டெக்ட். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஓமை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு முடிக்கலாம். இதுக்கு ஒத்த ஓமை. ஓகேவா, படிங்க. வசனம் வந்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ல இருந்து 12 வரைக்கும். இதை படிச்சு யாராவது விளக்க மாட்ட சொல்லுங்க.
இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்தும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, இதுல இருக்க நடந்த சூழ்நிலையே என்ன ஈவென்ட் சொல்றது நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யார் வேணா பண்ணலாம். பிரஜாதிகள் வந்து பரலோக ராஜ்யத்துல வந்து பிரவேசிப்பாங்க. ம். பரலோகத்தில் இருக்க வேண்டிய பிள்ளைகள் வந்து புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். சரி, அந்த பரலோகத்துல இருக்க வேண்டிய அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் யாரு? இஸ்ரவேல் அந்த யார் அவங்க? இஸ்ரவேல் அந்த பரிசேயர்கள் அந்த யூதர்கள். கரெக்ட். ஏன்னா அந்த கான்டெக்ட்ல எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? மேல படிங்க, 8ல இருந்து படிங்க. இல்ல 8ல இருந்து வேணாம், 5ல இருந்து படிங்க, சூப்பரா இருக்கும். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். சரி, ஒரே நிமிஷம் இங்க யோசிச்சு பாருங்கப்பா. இந்த 100க்கு அதிபதி வந்து எந்த நாட்டுக்காரா? கப்பர்நாகும். அது இடம்பா. இடத்துல வந்து 100க்கு அதிபதி இருப்பான். 100க்கு அதிபதினா யாரு அது? ரோமன் மிலிட்டரி மேன், ஜெனரல். ஓகே, 100க்கு அதிபதினா ஒரு ஜெனரல் மாதிரி 100 பேர் அவர் கீழே இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? செஞ்சரியன் சொல்லி பாக்குறோம். அவன் வந்து கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? டக்குன்னு நானே வரேன் அப்படி சொல்றாரு. என்னப்பா இது வந்து பார்ஷாலிட்டி பண்ற மாதிரி இருக்கு. அந்த என்னது, யார் அவங்க? கானானிய ஸ்திரீ வந்து கெஞ்சி கேட்டு பின்னாடி வரும்போது என்னதுன்னா கண்டு கூட இல்ல, பேச கூட இல்ல. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இவர் கேட்ட உடனே என்ன சொல்றாரு? நானே உன் வீட்டுக்கு வரப்பா சொல்லி சொல்றாரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? சும்மா உங்களுடைய என்ன தாட் என்னது? இவர் பணக்காரனா எல்லாம் ஒரு பதவியில இருக்கிறதுனால இவர்கிட்ட போறாரா இயேசு கிறிஸ்து? இல்ல, அவர் வந்து வீட்டுல இருக்கவங்க அந்த வேலை செய்யறவங்களுக்காண்டி தானே வந்து இது பண்றாரு. அவனுக்காண்டி எதுவும் கேட்கலையே. கூட கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருக்கலாம். இப்ப சரி, இப்ப அந்த ஸ்திரீ கூட பாத்தீங்கன்னா, கானானிய ஸ்திரீ கூட பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளை குழந்தைக்காக கேட்டாங்க. குழந்தைய காட்டுல இந்த வேலைக்காரர் பெரியவங்களா இருப்பாங்களா? குழந்தை எவ்வளவு பாவம். ஓகேவா? ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? ஏன் இந்த இது பண்ணாரு இயேசு கிறிஸ்து? ஒரு புறஜாதி இல்லன்னா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இல்ல சாமுவேல் என்ன சொன்னாருன்னா, கானானிய ஸ்திரீகள் வந்து பிடிக்காது இயேசு கிறிஸ்துக்கு சொல்லிட்டு, அதனாலயா? இல்ல நல்ல பாயிண்ட் தான் அது. அது என்ன சிரிக்கிறீங்க? அது நல்ல பாயிண்ட் தான் அது. ஆனா வந்து சரி, நீங்க என்ன சொன்னீங்க? நான் வந்து புறஜாதி மக்கள் நான் சொன்னேன். அதனால ஒருவேளை மேபி வந்து உடனே ஒரு இது தெரியறதுக்காட்டி பண்ணிருக்கலாம் அப்படின்னு. இல்லன்னா நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மலையில பிரசங்கம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள நிறைய கூட்டம் இருக்காங்க. மேபி இவங்களுக்குள்ள போய் சுகம் கொடுத்தா இஸ்ரேல் மக்கள் அட்லீஸ்ட் மனம் திரும்புவாங்களோ அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இவங்களுக்கு சுகம் கொடுத்தா அப்படிலாம் கிடையாது. சிம்பிளா சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா வந்து, உங்கள் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிங்க சொல்லி வசனம் இருக்கா இல்லையா? அதிகாரிகளுக்கு எங்க இருக்கு வசனம்? அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்களா? ஆமா, அப்பெல்லாம் எதுவுமே இல்லையே. என்னது இருக்கா? அதிகாரி நீங்க எடுங்கப்பா அந்த வசனம். obey your rulers. அங்கிள் அதுலயே இருக்கு, 8:9 இருக்கா? நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும். அது கிடையாதுப்பா. ஓகே, அவர் சொல்றது ரோமர் 13:1. படிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை.
ஓகே, எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. நம்ம எந்த வித நம்ம தாட்ஸ்க்கே போக தேவையில்லை, நம்ம எண்ணங்களுக்கே போக தேவையில்லை. டைரக்டா வந்து இயேசு கிறிஸ்து எதுக்காக பண்ணாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோமர்களை தான் அப்போ வந்து என்ன பண்ணாங்க, இஸ்ரேல ஆட்சி செஞ்சாங்க. ஓகே, அவங்களுக்கு கீழே தான் என்ன பண்ணாங்க, இஸ்ரேலுக்கு வந்து இருந்தாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனால தான் வந்து இந்த ரோமர்களிட்டு எங்களை விடுதலை பண்ணதான் நீங்க வந்தீங்களா சொல்லி கேட்கறாங்க. சீஷர்களா இருக்கட்டும், எல்லாருமே எங்களை விடுதலை பண்ண போறீங்களா, எங்களை காப்பாற்ற போறீங்களா சொல்லிட்டு. ஏன்னா வட்டி கட்டிட்டு இருக்காங்க. டாக்ஸ் கலெக்டர் தான் யாருக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க? மேத்யூலாம் யாருக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு? ரோமர்களுக்கு. ஓகே, சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்றதா இதா இருக்கட்டும். இங்க நம்ம பாக்குறது மத்திய 8ஆம் அதிகாரம். இங்க பாக்குறது சென்சரியன் சொன்ன உடனே டக்குன்னு அவர் கேட்கறது விஷயம் என்னதுன்னா, இவர் வந்து அதிகாரத்துல இருக்கிறவர், அதனாலதான் நானே வரேன் சொல்லி சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கிறார். அதே போலதான் நம்மளும், இது நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்கு. என்னதுன்னா, கண்டிப்பா நம்ம வந்து அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கணும். இது தேவனால் உண்டாக்கப்பட்ட அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கணும். நம்ம முறுமுறுக்கிறவங்களாவோ, நான் செய்ய மாட்டேன், நீ என்ன பண்றது, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அந்த மாதிரி பேசவே கூடாது. இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஓகே, அதிகாரம் கீழ்பட்டு இருந்தா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் 8ல இருந்து பார்க்கலாம். 8ல இருந்து படிங்கப்பா. யாரும் சாமுவேல் நீங்க தான் படிச்சீங்களா? 100க்கு அதிபதி ஐயோ வேணாம், சாமியே பண்றேன். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேற்கிலும் அப்புறம் 13 படிச்சிருக்க டக்குன்னு. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுத்தமான. அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுத்தமாட்டான்னு சொல்லி பாக்குறோம். ஒரு 100க்கு அதிபதி பாத்தீங்கன்னா ஒரு பிரஜாதி ஆள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவன் அதிகாரத்துல இருந்ததுனால தேவன் வந்து டக்குன்னு, சாரி இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்றாரு, நான் வந்து சரி பண்றேன் சொல்லி சொல்றாரு. அதே நேரத்துல அவர் வந்து என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நீங்க தேவனுடைய குமாரன். ஓகே, மெஸ்ஸியா சொல்றதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பாத்திரம் அல்ல. யாருன்னு யுவன்சனுங்கிற என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, மெஸ்ஸியாவுடைய கால் அந்த என்னது ஸ்லிப்பரை கூட நான் கழட்டுறதுக்கு வந்து நான் பாத்திரம் நல்ல சொல்லி சொல்றாரு. ஓகே, யோவான் 1ஆம் அதிகாரத்துல அவ்வளவு நான் கம்மியான ஆளு, அவர் பெரியவர்ப்பா சொல்லி சொல்றாரு. ஓகே, அந்த அளவுக்கு வந்து இந்த 100க்கு அதிபதிக்கு என்ன இருக்கு, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்கு சொல்லி பாக்குறோம். அதனால நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஒரு ஆர்டர் மட்டும் கொடுங்க, அங்க சரியாயிடும். ஏன்னா நானே என்ன பண்றேன், அதிகாரத்துல இருக்கிறவன் நான் என்ன பண்றேன்னா, நீ போ அங்க போ இங்க வா சொல்ற, அப்ப நடக்குது. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த நோய் மேலையும் இந்த என்னது அந்த கஷ்டப்படுற அந்த பேரலைஸ் ஆயிருக்கிற அந்த ஆள் மேலையும் அந்த நோயை வந்து நீக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்காரு. நீங்க சொல்லுங்க, அது நடக்கும்ங்க சொல்லி அந்த அளவு விசுவாசம் கொண்டு வைக்கிற சொல்லி அப்படிதான் நம்மளுக்கு விசுவாசம் இருக்கணும். ஓகேவா? புரஜதி ஆகிய அந்த அதை பார்த்தா இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல்லயும் நான் இப்படிப்பட்ட விசுவாசம் நான் பார்க்கல. ஓகே, அங்க செத்து போன ஒரு பொம்பளையா ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்க பேதுருடைய மாமியாரா இருக்கட்டும், ஓகே, அவங்க எல்லாம் போறதுக்கு, அவங்க சுகப்படுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, வீட்டுக்கு போய் சுகப்படுத்துறாரு. ஓகேவா? அங்க அலை வந்து அடிச்சு முழுக்கிற டைம்ல இருக்கு சொல்லி பாக்குறோம் கப்பல். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவர் என்ன நைட் நேரத்துல தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. எப்ப வந்து பயத்தோட இருக்கணுமோ அப்ப வந்து என்ன பண்றாரு, தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்காரு. எங்க கப்பல்ல டிராவல் பண்ணும்போது பயங்கரமா அலை வருது, பயங்கரமா மழை பெய்யுது. இங்க சீஷர்கள் என்ன பண்றாங்க, நாங்க சாக போறோமே சொல்லிட்டு எழுப்புறாங்க இயேசு கிறிஸ்துவ. அவர் சொல்ற மாதிரி காத்த அடைக்கிட்டு என்ன சொல்றாரு, காற்றை நில் சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அற்ப விசுவாசிகளே உங்க விசுவாசம் எங்க போச்சு சொல்லி கேட்கிறாரு. தேவன் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்காரு, ஏன் இந்த அளவுக்கு இது கூட உங்களுக்கு புரிய மாட்டுது சொல்லி கேட்கிறாரு. அப்போ அந்த புரிதல் தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு விசுவாசம் வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. ஓகேவா? அந்த புரிதலோட யார் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சென்ச்சரியன், இந்த 100க்கு அதிபதி புரஜாதியால் இருக்கான். அப்படிப்பட்ட விசுவாசம் வந்து இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேல்லயே இல்ல சொல்லி சொல்றாங்க. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிழக்கில இருந்தும் மேற்கில இருந்தும் எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் புரஜாதிகள் என்ன பண்றாங்களாம், ஆபிரகாமோட பந்தியில வராங்களாம், ஆபிரகாமோட பிள்ளைகளா ஆகுறாங்க. ஓகேவா?
ஆனா ராஜ்யத்தின் புத்திராக இஸ்ரேல் மக்களோ புறமான இருளை தள்ளப்படுறாங்க, வெளில போயிடுறாங்க சொல்லி பாக்குறோம் அவிசுவாசத்தினால. ஓகேவா? நம்ம அந்த ஐஸ்வர்யா லாசர் பார்த்ததோட அப்படியே ரெப்ளிகா சொல்லி பாக்குறோம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஓமைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒண்ணு பாத்தீங்கன்னா மேரேஜ் வீட்டுக்கு, ஓகே, ஒரு பெரிய மேரேஜ் நடக்கும், அப்போ வந்து இன்விடேஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த உமையை நம்ம பார்க்கலாம், படிங்க. பேரபிள் மத்தேயு 22. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்தே படிங்க, யாராவது ஃபாஸ்டா படிச்சிருங்க. இயேசு மறுபடியும் அவர்களோட ஓமைகளை பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்னா யாரு? அழைக்கப்பட்டவர் சொல்வது இன்விடேஷன் கொடுத்தவங்க யாரு? இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தாராம் இன்விடேஷன். வாங்கப்பா கல்யாண வீட்டுக்கு, என் குமாரனுடைய கல்யாணத்துக்கு வாங்க சொல்லி இன்விடேஷன் கொடுத்தாராம். அப்ப என்ன ஆகுது? அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்த பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று திருப்பி போய் சொல்றாங்க. ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சுப்பா, வேஸ்ட் ஆயிட போகுது, சீக்கிரம் வாங்கப்பா சொல்லி என்ன பண்றாங்க, திருப்பி போய் சர்வெண்ட் அனுப்பிச்சு சொல்றாரு. யாரு? தேவன் சொல்றாராம், எத்தனை தடவையோ உனக்காக நான் என்ன பண்ணேன், குளித்தன் குஞ்சுகளை சேர்க்க விதமா ஆயத்தமா இருந்தேன், ஓகே, கைகளை விரிச்சிட்டு இருந்தேன் சொல்லி நம்ம ஐசியா இதுல கூட படிக்கிறோம். ஓகேவா? அப்புறம் என்ன நடக்குது? அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கு, ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து அர்த்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளாய் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது இது வரைக்கும் நிறுத்திடலாம். இதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, வேற ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட் நான் சொல்றேன். ஆனா இது வரைக்கும் நம்ம என்ன புரியுது, இவ பார்த்த வரைக்கும் புத்திரர்களின் அந்த இது கல்யாண வீட்டை இன்விடேஷன் கொடுத்தவங்க என்ன பண்ணல, வரல. அப்ப என்ன பண்றாங்க, அந்த நாட்டை அழிச்சிடறாங்க சொல்லி பாக்குறோம். கிபி 70 வந்து இதாயிடுச்சு சொல்லி பாக்குறோம். ஆனா என்ன பண்ணுங்க, மத்தவங்களை வெளில இருக்கவங்களை கூப்பிடுங்க சொல்லும் போது புரஜாதி மக்கள் என்ன பண்றாங்க, ரோட்ல இருந்தவங்க எல்லாம் எல்லாரும் உள்ள வராங்க சொல்லி பாக்குறோம். இப்ப சபையாகி நம்ம எல்லாருமே உள்ள வரோம். ஓகேவா? புரஜாதி முன்ன எங்கேயே இருந்தோம், ஓகே, அந்நியரும் பரதேசியமா நம்ம என்ன பண்ணிருந்தோம், முன்னாடி வந்து சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஓகே, விக்கிர ஆராதனை பண்ணிருந்தோம், எல்லாம் பண்ணிருந்தோம். ஓகே, அப்படிப்பட்ட மக்களை நம்மள இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் முன் குறித்து நம்மளை தெரிந்து கொண்டு நம்மள வந்து விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரான்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்துட்டு பிறகு அங்க நடக்கிற ஈவெண்ட் பாருங்க. சபையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இப்ப படிங்க. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்து கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதரே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்த வழியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்பொழுது அவ்வளவுதான்ப்பா, பேரபிளே முடியுது. அதுக்கப்புறம் வேற ஒரு ஈவெண்ட். சரி, இதுல என்ன புரியுது, இதுல வந்து ஏன் வந்து அந்த ஆள் வந்து கல்யாண வஸ்திரம் வந்து போடல, அந்த கல்யாண வஸ்திரம் எதை குறிக்குது? இது சபையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்.
ஓகே, ஏன்னா இஸ்ரேல் மக்கள் பத்தி முடிஞ்சிச்சு மேலேயே. ஓகே, அவங்க பட்டணத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்களா, எரிச்சிட்டாங்க. ஓகே, கிபி 70 வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க போய் ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னா 70 AD வந்து பாத்தீங்கன்னா பேர்ன்ட், ஃபுல்லாவே பேர்ன் பண்ணிட்டாங்க. burnt to the ground. பாத்தீங்களா சிட்டி, அந்த சிட்டி வாஸ் burnt to the ground. எது நம்ம இது விக்கிபீடியால பாக்குறோம். siege of இது எருசலேம் சிட்டி வந்து ஃபுல்லா எரிச்சிட்டாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம இங்க என்ன படிக்கிறோம், மத்தேயு 22 வந்து burnt their city, டைரக்ட் ரெஃபரன்ஸ், ப்ராஃபஸி டைரக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், தீர்க்கதரிசனம். ஓகேவா, இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஷஸ் எடுத்துட்டு இருக்காங்க அங்க போயிட்டு. நீங்க அந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பட்டணமே எரிஞ்சதுக்கான எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆஷஸ் இருக்கு. ஆஷஸ்னா அந்த கரிகள், சாம்பல்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இஸ்ரேல் மக்கள் பத்தி முடிஞ்சிச்சு. இப்ப நான் கேக்குறது என்னதுன்னா, சபை புரஜாதி மக்கள் உள்ள என்டர் ஆனவங்க யார் வந்து வஸ்திரம் எதை குறிக்குது, வஸ்திரம் போடாத ஆட்கள் யாரு, எப்படி நுழைஞ்சாங்க உள்ள? வஸ்திரம்னா ஒருவேளை ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸா? அந்த ட்ரெஸ் எதை குறிக்குது? எதை குறிக்குதுங்க? ஒருவேளை அந்த விசுவாசத்தை பத்தி சொல்றாரு அவரு. நல்ல ஒரு பாயிண்ட். வேற யாராவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சுயநிதி இருக்கவங்க தான் செத்து போயிட்டாங்கப்பா, காலி ஆயிட்டாங்கப்பா. கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம் தான் இம்பார்ட்டன்ட். தெரிந்து கொள்ளாதவனா இருக்கலாம். மேபி காட பத்தி புறஜாதி இப்ப ஒரு ஆளா இருக்கலாம். க்ளூவே எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்காங்க எல்லாருமே புரஜாதி மக்கள் தான். க்ளூவே எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. ஓகேவா, கடைசி வசனம் தான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், இன்விடேஷன் போச்சு. இன்விடேஷன் போனது வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி பேசல, இஸ்ரேல் மக்கள் பத்தி பேசல. ஆக்சுவலா இன்விடேஷன் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, அவங்க வரல, அவங்கள பத்தி பேசல. இங்க என்னதுன்னா யார இதுக்கப்புறம் இன்வைட் பண்ண சொல்றாரு பாத்தீங்களா, the wedding is ready but those இந்த இது டிசர்வ் பண்ணாதனால so go to the street corner and invite சொல்லும்போது நெக்ஸ்ட் இன்விடேஷன் போகுது யாருக்கு, புரஜாதி மக்களுக்கு. ஓகே, go to the streets. ஓகே, தெருவா போய் இன்விடேஷன் கொடுக்குறாங்களாம். அதுதான் இன்வைட் பண்ணவங்க அநேகர். ஓகே, many are invited but few are chosen. சொல்லும்போது இவங்க சூஸே பண்ணப்படல. சூஸ் பண்ணப்படாத சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சபைக்குள்ள வந்துட்டாங்களாம். தேவனால் சூஸ் பண்ணப்படாத மக்கள், ஓகே, எலெக்ட் ஆகாத மக்கள் சபைக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாருன்னா, நீ எப்படி உள்ள வந்த சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தூக்கி வெளில போறாங்க சொல்லி போகிறோம். அந்த கிளாத் சொல்றது நீங்க சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவின் சுய நீதி சொல்லி பார்க்கிறோம். அவங்க சுய நீதி கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் நீதி சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே தனிப்பட்ட நம்மளுடைய நீதியில போய் நிக்க முடியாது. தேவன் முன்னாடி போயிட்டு நம்ம எல்லாரும் பாவிகள். ஓகே, நீதிமான் ஒருவரும் இல்லை, எல்லாருமே தப்பு செய்யற மக்கள். ஓகேவா, தப்புலதான் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு அவரோட நீதியில் நம்ம நிக்கிறோமா. அதனாலதான் அனுதினம் நம்ம என்ன பண்ணோம், மனம் திரும்புகிற மக்களாகவும் மனப்பூர்வமா நம்ம வந்து தேவன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற மக்களாகவும் நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமா சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, சோ அதுதான் இங்க நம்ம பாக்குற முக்கியமான வசனம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க புறமான இருள்ல எதை குறிக்குது, புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்க அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் சொல்லிட்டு இது இங்கேயே நம்ம படிக்கிறோம். இதுக்கு முந்தின அதிகாரத்துல நம்ம படிச்சோம். அப்ப புறமான இருள் அழுகையும் பற்கடிப்பும்னா என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இஸ்ரேல் மக்கள் அந்த வாய்ப்பை இழந்துட்ட பிறகு என்ன பண்றாங்க, அவங்க நாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. உலகத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அழுகை பற்களிப்பு தான், வேதனை தான். ஓகேவா, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும் தான் என்ன இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு, தேவனோட நற்செய்தி இருக்கிறதுனால. ஓகேவா, அந்த வசனம் வேணா படிங்க. என்னதுன்னா நம்மளுக்கும் உலகத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. எபிஷியன்ஸ் 2ஆம் அதிகாரம் அதுல அப்படியே 3ஆம் வசனத்தை படிங்க. எபேசியர் 2 3ஆம் வசனத்துல இருந்து படிங்க. காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தோர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே
நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கும் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவ்வளவுதான் 10 வைக்கிறதப்பா. ஓகே, அதுக்கப்புறம் விருத்த சேதனம் அதை பத்தில பேசுவாரு. தனிப்பட்ட முறையில் நீங்க படிச்சிடலாம், அது படிக்கலாம். இங்க என்ன பாக்குறோம்னா, முன்னாடி நம்ம அக்கிரமத்தினால நம்ம கோவாக்கிரின் பிள்ளைகளா இருந்தோம். கோவாக்கிரின் பிள்ளைகள் என்னது? இந்த உலகத்துல அழிவு எல்லாமே வர்றதுக்கு என்னது, இப்ப ஒரு அழிவு வந்ததுன்னா நம்ம இறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. எந்த வித இது வந்தாலும் இப்ப நம்ம தேவனோட பிள்ளைகள் ஆனதுனால நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வந்துருது. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம இயேசு கிறிஸ்துவோட அந்த என்னது புத்திர ஸ்வீகாரத்துக்கு, ஓகே, இயேசு கிறிஸ்துவோட கூட சேர்ந்து இருக்கிற ஒரு உடன் பங்காளி. ஓகே, அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணாராம், நம்மள கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மள கூட்டி சேர்த்திருக்காரு சொல்லி பாக்குறோம். அது எதுக்காக சேர்த்திருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய நற்காரியங்களை செய்யறதுக்காக, காட்ஸ் ஹேண்டி ஒர்க். ஓகே, நல்ல வேலைகளை செய்யறதுக்காக நம்ம தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாத்திரமா நம்ம இருக்கிறோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட். கிஃப்ட்னா என்னது? நம்ம எந்த வித வேலையை செய்யாம இலவசமா, காசு கொடுக்காம இலவசமா கிடைச்சது சொல்லி பாக்குறோம். இது எந்த ஒரு கிரியையினால கிடையாது, விசுவாசத்தினால் மட்டும்தான் இது கிடைக்கப்படுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம பெற்றுக்கொண்டோம். இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்றாரு, இந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. இது மற்ற மக்கள் கிடையாது. பிதா ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். அப்படி இழுத்து கொண்ட மக்கள் தான் யாரு? சபை சொல்லி பாக்குறோம். அது நீங்க, நான், அந்த மாதிரி. அதான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்றது என்னதுன்னா, நீங்க தந்தவங்கள நான் ஒருத்தரையும் இறக்கல, ஒன்லி அந்த கேட்டுக்கு போற அந்த யூதாஸ் கரையை தவிர்த்து நான் ஒருத்தரையும் இறக்கல சொல்லி சொல்றாரு. அப்ப பிதா என்ன பண்றாருன்னா, யாரில் முன்குறிச்சிருக்காங்களோ அவங்களை என்ன பண்றாராம், அழைக்கிறாரு, நீதிமனாக்குறாரு, தெரிந்து கொள்றாரு, அவங்களை மையப்படுத்துறாரு சொல்லி பாக்குறோம். அந்த 2 வருஷம் மட்டும் நம்ம படிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பாருங்க, யாரோட முயற்சி இது? நான் என்னோட முயற்சி கிடையாது, உங்களோட முயற்சி கிடையாது. ஓகே, யாரோட முயற்சி பாத்தீங்கன்னா, தேவன் என்ன பண்றாராம், பிதா ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால், பிதா உங்களை கூப்பிடாது விட்டால், பிதா உங்களை அழைக்காவிட்டால். ஆபிரகாம் எப்படி அழைச்சாரு? ஆபிரகாமே ஆரான் கானானுக்கு போ. நோவா கிட்ட எப்படி பேசினாரு? எப்படி மோசே கிட்ட பேசினாரு? எப்படி தாவீது கிட்ட பேசினாரு? எப்படி பவுல் கிட்ட பேசினாங்க? எல்லார்கிட்டயும், சீஷர்கள் கிட்ட எல்லாரும். பிதா ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் சொல்றதா இங்க. அப்போ தேவன் தான் நம்மளுக்கு என்ன பண்றாரு, இன்வைட் பண்றாரு. இன்வைட் பண்ணும்போது தெரியாம என்ன பண்றான், வேற ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, உள்ள வர்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நீ இங்க, நான் உனக்கு கூப்பிடவே இல்லையே, நீ எப்படி சொல்லி கேட்கறாங்க. ஓகே, ஏன்னா உங்ககிட்ட வஸ்திரமும் இல்லையே, ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா நீ வரவே இல்லையே, அதனால நீ என்ன பண்ண, உலகத்துக்கே போயிட்டு சொல்லி பிரஜாதி மக்கள்ல உள்ள வரவங்க கூட என்ன ஆறான், தேவனால் இழுத்து கொள்ளப்படல. அப்படி உள்ள வரவங்க கூட என்ன பண்றாரு, தேவன் வெள்ளம் சிறார் சொல்லி பாக்குறோம். யார் தேவனால் இழுத்து கொள்றாங்களோ, தேவன் தெரிந்து கொள்றாங்களோ, அவங்க மட்டும் தான் என்ன பண்றாங்களா, சபையா ஆவறாங்க சொல்லி பாக்குறோம். அவங்க மட்டும் தான் கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்காங்க சொல்லி பாக்குறோம். கடைசி நாளையில அவங்க என்ன பண்ணுவானா, உயிர்த்தெழுப்பேன், ரிசரக்ஷன் கடைசி நாள்ல நடக்கும் சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு சொல்லி பாக்குறோம். சோ இதுதான் நம்ம இங்க பாக்குறது. அந்த அழுகியும் பற்கடியும் சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்க, திருப்பியும் சத்தியம் இல்லாத நிலைமைக்கு, இடத்துக்கு, வேதனை தருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இல்ல, கோல் இல்ல, நோக்கம் இல்ல, எதுவுமே இல்ல. சபைக்கு மட்டும் தான் என்ன இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. ஏன்னா தேவனுடைய புத்திரர் ஆக போறோம், பாதுகாப்பு இருக்கு, எல்லா வழிநடத்துல இருக்கு. அந்த மாதிரிதான் ஐஸ்வர்யமா யார் இருந்தா, இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. அவ்வளவு பர்பஸ், நோக்கம் எல்லாமே இருந்தது அவங்களுக்கு. ஓகேவா, ஐஸ்வர்யம் எல்லாமே கொடுத்திருந்தார் தேவன். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து மறுதளிச்சதுனால, இல்லைன்னா அவிசுவாசத்தினால என்ன ஆயிட்டாங்க, அதுல இருந்து விலகி போயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப யார் உள்ள வந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புறஜாதி மக்கள். அவங்களே தேவன் என்ன பண்றாருன்னா, என் ஜனங்கள் அல்லாதவங்கள நான் என் ஜனங்கள் சொல்லுவேன், என்னை கூப்பிடாதவங்கள நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பிள்ளைகள் சொல்லுவேன் சொல்லிட்டு, நம்ம ரோமர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை படிச்சோம். பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட மக்களா நம்ம என்ன வரும், உள்ள என்ட்ரா வரும். அவங்களுடைய மீறுதல்னால, அவங்களுடைய அவிசுவாசத்தினால நம்ம என்ட்ரா வரும். இல்லைன்னா அவங்க தான் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க அவிசுவாசத்தினால நம்ம என்ன வரும்,
உள்ள நுழையறதுக்கு சான்ஸ் கிடைச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுவே வந்து தேவனுடைய கிருபை தான். இது நம்மள கூப்பிட்டது. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கூப்பிட்ட மக்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா தேவன் இழுத்துக்கொள்ற மக்கள் தான் உள்ள வர முடியும். வேற யாரும் வந்து அவங்க முயற்சினால உள்ள வர முடியாது. வந்தாலும் என்ன பண்ணுவாரு, கட் பண்ணி தூக்கி போட்டுருவாரு. அந்த சாமுவேல் சொன்னபடி அந்த ஆள் என்ன பண்றாரு, சுயநீதினால உள்ள வராரு. ஓகேவா, வந்தவர் கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. இல்ல, நீ அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மூலமா தான் உள்ள வரணும். அதுவும் நான் இழுத்து கொண்டாதான் நீ உள்ள வரணும். நான் கூப்பிட்டதான் நீ வரணும். ஓகே, சோ மிச்சம் யாரும் வர முடியாது சொல்லி சொல்றாரு. சோ அதான் அங்க நடக்கிற விஷயம். மிச்ச பேர் எல்லாமே புறம்பான இருள் சொல்லும்போது உலகத்துல அநியாயங்கள்ல, கஷ்டங்கள்ல எல்லாத்துலயும் வந்து இருக்கிற மக்களா தான் இருக்காங்க. தேவன் ராஜ்யத்துல தான் அவங்களுக்கு எல்லாருமே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். இப்போ கொடுக்கப்படுற வாய்ப்பு யாருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா சபைக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்கீங்க. நீங்க எல்லாருமே யாரு, ஆபிரகாமின் புத்திரரா இருக்கீங்க, ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கீங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, இது விசுவாசத்து மூலமா வந்துச்சு. இதான் இங்க சொல்ற மேஜர் பாயிண்ட். புரிஞ்சா இப்போ கான்டெக்ஸ்ட்? இதானா நீங்க டீட்டெயிலா படிங்க. படிக்கதான் உங்களுக்கு வந்து புரிதல் ஒன்றும் நிறைய கிடைக்கும். எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இப்ப சொன்னதுனால டக்குன்னு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. நீங்க இப்ப பார்த்த வசனங்களை நீங்க திருப்பியும் கேளுங்க. ரெக்கார்டிங் நான் இது பண்றேன், அதை கேட்டு நீங்க திருப்பியும் ஆராய்ந்து பாருங்க. ஃபுல்லுத்தையுமே ரீகேப் பண்ணுங்க. நீங்களா தனிப்பட்ட முறையில படிங்க. படிச்சு நீங்க வந்து என்ன கரெக்டா சொல்லப்பட்டிருக்கு சொல்றதை டீட்டெயில்டா பாருங்க. கண்டிப்பா உங்க தேவன் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார். ஓகே, சரிப்பா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற ஏதாவது சொல்லணுமா? சரிப்பா. ஓகே ஓகே, நம்ம இதோட முடியுது நரகம் டாபிக். அடுத்த டாபிக் வந்து தேவன் காட பத்தி பார்க்க போறோம். தியோஸ் சொல்றேன். 5th லெசன் போறோம். 5th 4th முடியுது. நெக்ஸ்ட் 5th போறோம். 5th கிளாஸ் 5th 6th இருக்கும். அப்புறம் மெயின் டாபிக் சபையின் அழைப்பு பத்தி போகும். அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்தின் கடவுள் யார், வேதாகமத்தின் கடவுள் சொல்றத டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். ஓகே, சரி சரிப்பா. ஒரு ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். இந்த வாட்டி சிங்கராஜ் நீங்க பண்ணுங்க. டவுட் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கேட்க. கண்டிப்பா அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டுருங்க. ஓகே, ஓகேப்பா. மியூட்ல இருக்கீங்கப்பா. ஓகே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, யாவே தேவனும், இந்த வேளையிலே உங்களை பற்றி அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியை எங்களுக்கு அழைப்பு வந்தது என்று பார்த்தோம். இந்த வேதாகம் பாடத்தை நாங்கள் தொடர்ந்து கவனிக்கவும் அதற்கு நீங்கள் எங்களுக்கு துணையாக இருங்கள். தேவனே, உங்கள் சந்ததியை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் எடுத்து சொல்ல நீங்கள் உதவி பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் எங்க கிட்ட இருக்க விசுவாசம் பெருகணும். எதற்காகவும் பின்வாங்காதபடிக்கு பிதாவே கிறிஸ்து செயல்பட்டது போல நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் உண்மை எங்கள் மரணம் வரைக்கும் பின்பற்ற வேண்டும். இவை யாவும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பார்க்கலாம். டேக் கேர். Thursday பார்க்கலாம். Thursday. Bye. Bye.